நாகையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வயல்களில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தனிடம் கேட்கலாம். விஷ்ணுவர்தன், நாகையில எந்த பகுதியில ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன? சிவரஞ்சனி, அதாவது நாகை மாவட்டம் திருக்கோளை தாலுகா மீனமநல்லூர் பகுதியில் விவசாயிகள் தங்களது விளைநிலங்கள்ல கருப்பு கொடி கட்டியும் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் ஒரு தொடக்கம் என்ற போதிலும் தமிழகத்தில் மொத்தம் 31 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் மத்திய அரசு பரிசீலித்து வருது. அதே மாதிரி இந்த மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை நிலையதளமும் தெரிவிச்சிருந்தது. அதை தொடர்ந்து மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு புத்துணர்வு ஒப்பந்தம் பெற்று விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடும் மழையும் அதே போல கடும் வறட்சியும் ஏற்பட்ட நிலையில விவசாய நிலங்கள் குறுகி வரும் நிலையில மேலும் விவசாய நிலங்களை பால்படுத்தக்கூடிய இது மாதிரி ஒரு எந்த திட்டமா இருந்தாலும் நாகை மாவட்ட பகுதிகளுக்கு வரக்கூடாது, அதே மாதிரி டெல்டா பகுதிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கையை வைத்து மத்திய அரசு உடனடியாக இதை தடுத்து நிறுத்தணும். எவ்வளவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆட்சியர் இது குறித்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ற போல நாகை மாவட்ட ஆட்சியரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதே போல இத எதிர்ப்பையும் மீறி இது நாகை மாவட்டத்திற்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருமானால் விவசாய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த எரிவாயு குழாய்களை தகர்த்தெறிவது போதாவதும் தெரிவிச்சிருக்காங்க. சிவரஞ்சனி.